கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். போன முறை நான் 1 to 6 வசனம் வரைக்கும் நாம் தியானித்தோம். இன்றைக்கு நாம் 3 வசனங்களை தியானிக்க போகிறோம். 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம். ரெவலேஷன் சாப்டர் 1 verse 7 to 9. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பெற்றுகிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். ஹல்லேலூயா. இப்போ 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். இந்த வசனத்தை உன்னுடைய கருத்து என்னன்னா, இஸ் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் த செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் 2ஆம் வருகையை குறித்து இங்கே அது விளக்குகிறதா இருக்கிறது. இயேசு மேகங்களுடனே வருகிறார் அப்படின்னா, மேகங்கள் மேலே அவர் ஒரு பராக்கிரமசாலியாய், ராஜாதி ராஜாவாய், இந்த பூமியை அவர் நியாயம் தீர்க்கிறவராய் வருகிறார் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய 1ஆம் வருகையை பார்க்கும் பொழுது அவர் பெத்லகேமிலே ஒரு குழந்தையாய் பிறந்தார். அவர் ஒரு மனுஷனாய் பிறந்தார். ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள், மேய்ப்பர்கள் பார்த்தாங்க, ஞானிகள் பார்த்தாங்க, ஒரு சிலர் தான் அங்கே பார்த்துருப்பாங்க. அப்புறம் இஸ்ரேலில் இருந்தார், அங்கே இருக்கிற ஜனங்கள் பார்த்தாங்க. ஆனால் திரும்பவும் இந்த 2ஆம் வருகை என்பது என்னன்னா, இஸ் அ ஓப்பன் கம்மிங். அது எல்லாரும் பார்ப்பாங்க. இதோ மேகங்களுடனே வருகிறார். ஸோ வல்லமையோடு அவர் வருவார் என்று இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை பழைய ஏற்பாட்டிலேயே தீர்க்க தரிசனமாக தானியலுக்கு இது சொல்லப்பட்டிருக்கிறது. தானியல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். ஆம், இங்க பார்க்கிறோம், தானியலுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்படுகிறது. அதுல என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து அங்க காணப்படுகிறது. மேகங்களிலே வருகிறார் என்று அவர் பார்க்கிறார், தரிசனத்திலே பார்க்கிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அடுத்தது, கண்கள் யாவும் அவரை காணும். இது கிறிஸ்துவின் வருகையின் போது எல்லா மக்களும் பார்ப்பார்கள், எல்லாரும் பார்ப்பார்கள். உலக ஜனங்கள் ஒரே அட் அ டைம்ல, அமெரிக்காவில் இருக்கிறவங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க, எல்லா தேசத்து மக்களும் அவரை பார்ப்பார்கள். கண்கள் யாவும் அவரை காணும். ஏன்னா அது சீக்ரெட்டா இருக்காது. அது மாத்திரம் இல்ல, ஒரு இடத்துல நடக்கிற விஷயம் இல்லை. இப்போ சூரியன் பாருங்க, வரும்பொழுது மேலே எல்லாரும் பார்க்குறோம். ஆனால் சூரியன் கூட எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வரும், இன்னொரு பகுதிக்கு அது இரவாக இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வருகை அப்படி இருக்காது. முழு உலகமும் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். கண்கள் யாவும் அவரை காணும். அடுத்தது, அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். அவரை கொலை செய்தார்கள் பாருங்க. அவர் மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவரை வெறுத்து அவரை புறம் தள்ளிய யூத மக்களும் அன்றைக்கு பார்ப்பார்கள். அவங்க பார்த்து அவங்க தெரிந்து கொள்வார்கள், இவர் தான் உண்மையான மேசியா, இவரை நாம் முதல்ல கொலை செய்து விட்டோம் என்று அவர்கள் பார்த்து அறிந்து கொள்வார்கள். அடுத்தது, பூமியின் கோத்திரத்தால் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் என்று சொல்லுகிறது. அப்போ பீப்புள் வில் கிரை, அவங்க மோன் பண்ணுவாங்க, அவங்க துக்கப்படுவாங்க. காரணம் என்னன்னா, ஒன்று அவங்க பாவத்திலிருந்து விடுதலை பெறாமல் இருக்காங்க. இப்பொழுது சுவிசேஷம் சொல்லப்படுகிறது எல்லா இடங்களிலும். ஆனால் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஏன்னா சுவிசேஷங்கிறது அது சத்தியத்தை சொல்லுகிறதா இருக்கிறது, அது உண்மையை சொல்லுகிறதா இருக்கிறது. பொய்யான காரியங்களை இன்றைக்கு பிசாசு பார்த்தீங்கன்னா ஜனங்க மத்தியில் விதைத்து வைத்திருக்கிறான் பிரியமானவர்களே. அவங்க பொய்யை தான் நம்புறாங்க, சடங்குகளை நம்புறாங்க, சம்பிரதாயங்களை நம்புறாங்க. ஆனால் உண்மையை ஏற்றுக்கொள்ள அவங்க மனதில் இருக்கிறாங்க. எனவே இந்த பாவத்தில் அவங்க இருக்கிறபடியினாலே அந்த பாவத்தின் நிமித்தம் அவங்க புலம்புவார்கள். அது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு குற்ற உணர்வு இருக்கும், இந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் போனோமேன்னு. இன்றைக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னா அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. ஏன்னா அவரால் என்ன எனக்கு பிரயோஜனம், அவர் என்ன சினிமா பார்க்கக்கூடாதும் பாரு, அவர் லஞ்சம் வாங்கக்கூடாதும் பாரு,
அவர் ஒரு கன்னத்தில் அரைஞ்சா இன்னொரு கன்னத்தை காட்டுங்கன்னு சொல்லுவார், அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குன்னு அந்த குற்ற உணர்வு இருக்கும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத குற்ற உணர்வு. மாத்திரம் இல்லை, மூன்றாவதாக பார்க்குறோம், இயேசு வந்தால் நியாய தீர்ப்பு செய்ய போகிறாரே, ஐயோ நியாயம் நடக்க போகுதே, நான் இவ்வளோ நாட்கள் அநியாயமாக வாழ்ந்துட்டேனே, இவ்வளோ நாட்கள் நான் குடிகாரனாக இருந்துட்டேனே, இவ்வளோ நாட்கள் நான் மற்றவங்களுக்கு துக்கத்தை கொண்டு வந்துட்டேனே, பெற்றோர்கள் பேச்சை கேட்காம போயிட்டேனே, பெரியவர்கள் பேச்சை நான் கேட்காம போயிட்டேனே. எனவே இந்த குற்ற உணர்வு அவர்களை புலம்ப செய்யும் பிரியமானவர்கள். எனவே இந்த காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நடக்கும் என்று பார்க்கிறோம். முதலாவதாக என்ன பார்த்தோம்னா, மேகங்கள் மீது அவர் சர்வ வல்லமை உள்ளவராக, தூதர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்க அவர்கள் பரிசுத்தவான்களோடு அவர் இறங்கி வருகிறதை அங்கே பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, கண்கள் யாவும் அவரை காணும். உலகம் முழுவதும் ஒரே டைம்ல அவர் வருகையை பார்ப்பார்கள். அவரை குத்தினவர்களும் காண்பார்கள். யூத மக்கள் குறிப்பாக அவரை அடையாளம் கண்டுகொள்வார்கள். மேசியா என்பதை அவர்கள் உணர்வார்கள். பூமியின் கோத்திரத்தால் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். எல்லாருமே புலம்புவாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் மாத்திரம் அது சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்காக தான் சொன்னார் பிரியமானவர்களே. இன்றைக்கு நாம் துக்கத்தில் போய் கொண்டிருக்கலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால சுவிசேஷத்தின் நிமித்தமாக நாம் நெருக்கப்படலாம், நாம் போகிற இடங்களிலே அவமானப்படலாம், நிந்தைகளை சுமக்கலாம், அநேக காரியங்களை நாம் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இழக்கலாம். ஆனால் நாம் கவலைப்பட தேவையில்லை. அவர் மேகங்கள் மீது வரும்பொழுது நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்முடைய எல்லா வேதனைகளுக்கும் ஒரு முடிவு வரும் அந்த நேரத்தில். எனவே நாம் சந்தோஷப்படுவோம். ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை மறுதலித்தவர்கள், அவருடைய சபைக்கு விரோதமாய் கிரியை செய்த எல்லா மனிதர்களும் அன்றைக்கு புலம்புவார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. அடுத்தது 8வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். இது பார்த்தீங்கன்னா, இட் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் இட்டர்னல் நேச்சர் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நித்திய இயல்பை குறித்து இங்கே விளக்குகிறதை பார்க்கிறோம். இங்கே என்னன்னா, அவர் அல்ஃபா ஒமேகா, அவரே தொடக்கமும் முடிவுமாய் இருக்கிறார். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வேதத்தில் எல்லா இடங்களிலும் பார்க்க முடியும். அநேக வெளிப்படுத்தின விசேஷத்தில் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், நான் அல்ஃபா ஒமேகா, அல்ஃபா ஒமேகா. ஏனென்றால் அவருக்கு ஒரு முடிவே இல்லை. அவர் ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அவரே சகலவற்றுக்கும் காரணராக இருக்கிறார் பிரியமானவர்களே. இதை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தானியேல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் அந்த தரிசனத்திலே அங்கே அவருக்கும் அது சொல்லப்படுகிறது. சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். அவருக்கு கர்த்தத்துவம் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், இட்டர்னல் க்ளோரி, இட்டர்னல் நேச்சர். அவர் ஒரு முடிவே இல்லாதவர் பிரியமானவர்களே. நாம் மற்ற தெய்வங்களோடு ஒப்பிட்டு கொள்ளக்கூடாது. நம்முடைய தெய்வம் யார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் நித்தியமாய் ஜீவனோடு இருக்கிறவர், மகிமை நிறைந்தவராக இருக்கிறார். He has glory, he has power, almighty. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. எனவே அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து, வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சூழ்நிலைகள் மாறலாம், உலகத்தில் அநேக ஜெனரேஷன்ஸ் will come and go, ஆனால் அவர் எப்பொழுதும் நிலைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே. He has power, he has control. நாம் நினைக்கிறோம் அங்கே ட்ரம்ப் வந்துட்டாரு, இங்கே புத்தின் வந்துட்டாரு, இங்கே யுத்தம் நடக்குது, இங்கே அழிவுகள் நடக்குது, அடுத்த எலெக்ஷனில் என்ன நடக்குமோ. நோ நீட் ஆஃப் ஃப்ரைட். காரணம் என்னன்னா, ஒன்றை நாம் மறந்து விடக்கூடாது. He has control. Whatever happens, he is in control. நம்முடைய தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. தலைவர்கள் வர்றதா இருக்கட்டும், சூழ்நிலைகள் இயற்கையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், புயல் வரலாம், வெள்ளம் வரலாம், எது வேண்டுமாலும், பஞ்சம் வரலாம், கொடிய நோய்கள் வரலாம். ஆனால் நம்முடைய தேவனே எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகிறார். அவர் தான் he is only controlling everything பிரியமானவர்களே. எனவே நாம் சோர்ந்து போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. தைரியத்தோடு என்னுடைய தேவன் ஜீவிக்கிறார், என்னுடைய தேவன் அவர் மகிமை நிறைந்தவர், அவர் இட்டர்னல் காட், அவர்
என்றைக்கும் மாறாதவர். எனவே என் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் கூட, உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில், பிள்ளைகள் வாழ்க்கையில் தாறுமாறாக காரியங்கள் நடக்கிறதாக நாம் பார்க்கலாம். ஆனால் இதெல்லாவற்றையுமே அவர் கண்ட்ரோல் இருக்கிறது, அவருடைய கரத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஏற்ற வேளையிலே அந்த சூழ்நிலையை மாற்றுவார். அவரை நம்பி அவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் சமாதானத்தை கொடுப்பார். பிரியமானவர்களே, 9வது வசனத்தை அடுத்தது நாம் வாசிக்கலாம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவை நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். இது வந்து டெல்ஸ் அபவுட் டெஸ்டிமனி ஆஃப் ஜான். யோவானுடைய சாட்சியை இங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவது அவர் இயேசு கிறிஸ்து வருகையை பற்றி சொன்னார். ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை பற்றி சொன்னார். இப்பொழுது அவர் தன்னுடைய சாட்சியை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதில் என்னன்னா, முதலாவது பார்க்கிறோம், உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற நாம் அனைவரும் கிறிஸ்துவுடன் துன்பத்திலும் ராஜ்யத்திலும் பொறுமையிலும் தொடர்ந்து பங்கு கொள்கிறோம் என்று சொல்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நாம் எல்லாம் we are partaking in the suffering of Jesus Christ. சுவிசேஷத்திற்காக இப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு நிச்சயமாக வரும். நாம் எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்னா, சுவிசேஷம் சொல்ல போனால் திறந்த வாசல் இருக்கணும், ஒருத்தரை எதிர்க்கக்கூடாது, எல்லாரும் ட்ராக்ஸ் நான் கொடுத்தா வாங்கிக்கணும், எல்லாரும் நான் பாட்டு பாடினா கேட்கணும், எல்லாரும் நான் பைபிள் கொடுத்தா வாங்கிக்கணும், எல்லாரும் உடனே சந்தோஷமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறோம். அப்படி காரியங்கள் சில சமயங்களில் இருக்கும், சில இடங்களில் இருக்கலாம், சிலர் அப்படி ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் பலர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாம் கூட ஜெபித்தோம் பாருங்கள், இந்த we have to fight against the evil forces, இருளின் வல்லமைகள், அந்தகார சக்திகள். ஏன்னா பிசாசு தனக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு தெரிந்து கொண்டு இன்றைக்கு பார்க்கும்பொழுது சுவிசேஷத்திற்கு அங்கங்கே எதிர்ப்புகள், தடைகளை வைக்கிறது பார்க்கும். சபைகள் நொறுக்கப்படுகிறது, ஊழியக்காரர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், சுவிசேஷம் தடுத்து நிறுத்தப்படுகிறது. காரணம் என்னன்னா, அவனுக்கு தெரியும் சுவிசேஷம் போயிடுச்சுன்னா அவங்க சத்தியத்தை அறிந்து கொள்வார்கள், சத்தியத்தை அறிந்து கொண்டால் அவர்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வார்கள், பாவத்திலிருந்து வெளியே வந்துருவாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளாக வந்துருவாங்க. எனவே அவன் என்ன பண்றான்னா, அங்கே உபத்திரவத்தை உண்டு பண்ணுகிறதை பார்க்கிறோம். உபத்திரவத்தின் மத்தியிலே நாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். நாம பயப்படக்கூடாது, என்னவோ தடுக்கிறாங்க திட்டுறாங்க அப்படின்ட்டு பயந்துட்டு நாம் உட்கார்ந்து இருக்கிறது இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் என்ன பண்ணார், சுவிசேஷத்தை சொன்னார். மனம் திரும்புங்கள், தேவனோட ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னார். அதை தான் இங்கே இப்போ யோவான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கு நான் பங்காளியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் கூட அப்படியாக we have to partake in the suffering of Christ for the sake of gospel. பிரியமானவர்களே, இரண்டாவது பகுதியாக யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். யோவான் தேவனுடைய வார்த்தையையும் இயேசுவை பற்றிய செய்தியையும் பிரசங்கித்ததால் தான் பத்மு தீவில் இருந்தால் கூறுகிறார். அப்படி என்ன சுவிசேஷம்னா, இங்கே பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, தேவ வசனத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தம். நாம் அநேகர் என்ன நினச்சிக்கிறோம், நமக்கு வியாதி வர்றது, இல்லை ஒரு வேலை கிடைக்காம இருக்கிறது, திருமணம் ஆகாமல் இருக்கிறது, இல்லை கடன் பிரச்சனையில் இருக்குது, இதெல்லாம் வந்து சஃபரிங்ஸ் இன் கிரைஸ்ட்டுங்கிறோம். அது இல்லை, இது உலக பிரகாரமான நமக்கு போராட்டங்களாக இருக்கிறது. ஏன்னா நம்ம மனுஷராக ஜனங்கள் மத்தியில் வாழறோம். இங்கே வந்து நடக்கிற அரசியல் காரணங்கள், சட்டங்கள், திட்டங்கள், அதனால் நம்ம பாதிக்கப்படும். இப்போ ரோடு வந்து மழையில் சரியில்லை அப்படின்னா அது வந்து ஆல் பீப்புள் வில் சஃபர். அதில் வந்து நம்ம இருப்போம். அதற்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் சுவிசேஷத்திற்காக அது நம்ம படுறதில்லை. ஆனால் இங்கே இவர் யோவான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு, தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவின் பற்றிய சாட்சியின் நிமித்தமும். ஆமாம், அவர் என்ன பண்ணார், தேவ வசனத்தை அங்கே பிரசங்கித்தார், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னார். அதனால் என்ன பண்ணாங்க, அவரை தூக்கி பத்மு தீவில் போட்டாங்க. அவர் வந்து இயேசுவுக்கு பிரியமான சீஷராக இருந்தார். அவர் பாருங்க, இங்கே அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். ஏன்னா காரணம், கர்த்தருடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி. நாம கூட வேலை செய்கிற இடத்துல வெளியில் போகும்பொழுது, இல்லை சுவிசேஷமோ இல்லை சபைக்கோ இல்லை நம்ம இந்த மாதிரி காரியங்கள் கர்த்தர் வசனத்தை சொல்லும் பொழுது அநேகருக்கு பிடிக்காம இருக்கலாம். பலர் அதை எதிர்ப்பாங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னால் கோபம் படுறாங்க, ஏன் அவரை பற்றி சொல்கிறீங்க, எங்களுக்கு சாமி இல்லையாங்கிறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நாம் தைரியமாக கர்த்தருடைய வார்த்தையை பேசவும், கர்த்தருடைய
அவரை பற்றிய சாட்சியை சொல்லும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. இது கூட தானியேல்ல சொல்லப்பட்டிருக்குது. தானியேல் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான். இங்கே பார்க்கிறோம் இந்த ராஜ்யத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய ராஜ்யம் அதுதான். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது என்ன பண்றாரு? இஸ் கோயிங் டு எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் கிங்டம் இன் திஸ் எர்த். இங்கேயே பூமியிலேயே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். அதுல நம்ம எல்லாம் பிரஜைகளாக இருப்போம் பிரியமானவர்களே. அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. இந்த ராஜ்யம் அது இட்டர்னல் கிங்டம். அதை யாராலையும் தொட முடியாது, யாரும் அதை மாற்ற முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதனுடைய ராஜாவாக இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. இது தானியேலுக்கே அங்கே தரிசனத்தில் காட்டப்படுகிறது. அதை தான் இங்க யோவான் பத்மு தீவுல சொல்லுகிறார். அவருடைய ராஜ்யத்தில் நம்ம பங்கெடுக்க போகிறோம். அவருடைய பொறுமையில், அவருடைய ராஜ்யத்தில் நம்ம பங்கெடுக்கணும்னா இப்போ உபத்திரவத்தில் பங்கு எடுக்கணும். நாம் அதை பயப்படக்கூடாது. அதை பார்த்துட்டு விலகி போகக்கூடாது. ஐயோ இதெல்லாம் செய்ய முடியாது, இந்த சுவிசேஷம் சொன்னால் என்னை எதிர்ப்பாங்களே, இல்லை ஒதுக்கிடுவாங்க. அப்படி இல்லை பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் அவர் சொன்ன அடையாளங்கள், மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். சமீபத்தில் அந்த டிட்பா புயலினால் ஸ்ரீலங்காவில் பயங்கர வெள்ளம், அநேகர் மரித்து போனார்கள். இன்றைக்கும் அவர்கள் ஒரு மோசமான சூழ்நிலையில் காணப்படுகிறார்கள் பிரியமானவர்களே. தமிழ்நாட்டில் கடவுள் கிருபையில் நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். சென்னையில், பாண்டிச்சேரியிலெல்லாம் மோசமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அது வலுவிழந்து நமக்கு பாதிப்பு இல்லாமல் போச்சு. அது கர்த்தருடைய கிருபை பிரியமானவர்களே. ஆனாலும் நம்ம இதெல்லாம் பார்த்து சோர்ந்து போகிறதுக்கோ பயப்படுறதுக்கோ பின்வாங்கிறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. இன்னும் பார்த்தீங்கன்னா பூகம்பங்களை நம்ம பார்க்கிறோம், அநேக அரசியல் மாற்றங்களை பார்க்கிறோம், அறிவியல் மாற்றங்களை நம்ம பார்க்கிறோம். டெக்னாலஜினால அநேக காரியங்கள் இன்றைக்கு வேகமாக வளர்கிறதை பார்க்கிறோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தி கிறிஸ்துவுக்காக இவைகள் எல்லாம் ஆயத்தப்படுகிறது. உலகம் ஆயத்தப்பட்டுடுச்சு. ஆனால் நாம தேவனுடைய பிள்ளைகளாக அவர் மேகங்களுடனே வரப்போகிறார். அதை நாம் பார்க்கும் பொழுது நாம சந்தோஷப்படுவோம். உலகம் புலம்பும் என்று சொல்லுகிறது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவருடைய தன்மை, அவருடைய வல்லமை பாருங்க. அவர் அல்ஃபா ஒமேகாவாக இருக்கிறார். அன்றைக்கு எப்படி நம்ம தாத்தாவோட இருந்தாரோ இன்றைக்கு நம்மோட அப்படி இருக்கார். நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அவருடைய வருகை மட்டும் அவர் அப்படியாகவே இருப்பார் பிரியமானவர்களே. மூன்றாவதாக யோவான் கர்த்தருடைய வார்த்தையின் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தம் அவர் தண்டிக்கப்பட்டார். அப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு வேண்டும். கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் சந்தோஷப்படணும். அப்போ போய் சுதந்திரக்கூடாது. என்ன ஆண்டவர் என்னை காப்பாற்றலையே, ஆண்டவர் என்னை விடுவிக்கலையே, என்னை அவன் அடிக்கும் பொழுது எங்கே போனார், தேவானை அடிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே எழுந்து நின்று அவர் பார்க்கிறார் என்று அவர் சாட்சி சொல்லுகிறார் பிரியமானவர். ஆனால் அவரை காப்பாற்றலை, அவர் மரித்து போனார். எனவே அப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது நாம் தைரியமாக எதிர்கொள்ளணும். உபத்திரவத்திலே நாம் பங்கு கொள்ளணும். அப்பொழுதுதான் அவருடைய ராஜ்யத்திலே நாம் பங்கு கொள்ள முடியும். தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பங்கு கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பம் பிரியமானவர்களே. அதனால்தான் வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று. அவருடைய சபையாக நாம் கூடியிருக்கிறோம். அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய சபையை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வாரும், மாரநாதா நீர் சீக்கிரம் வாரும் என்று சொல்லுவோம். அவருடைய வருகையை எதிர்கொள்ளுகிற நாம் அவருடைய வார்த்தையை நாம் பிரசங்கிப்போம். அவருடைய சாட்சியை நாம் சொல்லுவோம். எதிர்ப்புகள் வரட்டும், பிரச்சனைகள் வரட்டும், அவருடைய ராஜ்யத்திற்காக நம்மை தகுதிப்படுத்துவோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.